உங்க டெல்லி தமிழச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு வந்து இங்க டெல்லி தமிழ் சங்கத்துல வந்து உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து 9/10 8ஆம் தேதி முடிஞ்சிருந்தாலும் 9/10 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றனால எல்லாருக்கும் அந்த டைமிங் வந்து பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் வச்சு பிரைஸ் எல்லாமே கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. போன வருஷம்லாம் கூட நடந்திருக்கு. நான் இந்த டைம் தான் வந்து போக போறேன். நேத்து வந்து என்னால போக முடியல. இன்னைக்கு வந்து சரி என்னதான் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பியிருக்கோம். அங்க போயிட்டு அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம போகலாம். ஆள் போயிட்டே இருக்காங்க. வெளியில நின்று நான் வந்து பேசிட்டு இருக்கேன்னா அதுதான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. வாங்க போகலாம். இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் ஒன் போட்ட ரெசிபி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டேன். எனக்கு வந்து கேஸ் வந்து காலி ஆயிடுச்சு. இண்டக்ஷன்ல தான் வந்து எப்படியோ வந்து பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ல பண்றதுதான் கொஞ்சம் நான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது இண்டக்ஷன்ல பண்றது பாத்தீங்கன்னா என்னமோ மாதிரியா இருக்கு. எப்படா சிலிண்டர் வரும்னு இருக்கு. அது வரைக்கும் இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். சாம்பார் சாதம் வந்து சும்மா பிளைனா வந்து பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் போட்டு எங்க செட்டிநாடு சைடுல வந்து பாத்தீங்கன்னா மண்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் புளிலாம் ஊத்தி பண்றது. இதை சும்மாவே சாதத்துல பிரட்டி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். லெமன் ரைஸ் அப்புறம் இந்த மாதிரி கட்டு சாதம்லாம் கட்டிட்டு டூருக்குலாம் போகலாம். அப்பெல்லாம் இந்த மாதிரி இது வந்து நாங்க வந்து பண்ணிட்டு போவோம். சூப்பரா இருக்கும். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப போறோம். சாம்பார் சாதம் நல்ல குழைவான சாம்பார் சாதம். நல்லா நெய்லாம் விட்டு இருக்கு. பிளைன் தான், வெஜிடபிள்ஸ்லாம் போடாம. அது கூட வெண்டைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மண்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எம்மியாக இருக்கும். செம்ம டேஸ்டாக இருக்கும். அம்மாச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பேக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்களுக்கு வேலை இன்னைக்கு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் தான் வந்து கிளம்புறோம். பஸ் முடிஞ்சு. அம்மாச்சி இருக்கிறதும் நம்மளும் வந்து ஒரே காம்பவுண்டுக்குள்ள தான். அவங்களோடது பங்களா நமக்கு வந்து கோட்ரஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு தான் வந்து உள்ள போய் அப்படியே சாப்பாடை வந்து கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பலாம். பாருங்க அம்மாச்சியோடதை காட்டுறேன். இதுதான் அவங்களோட ஆஃபீஸர், அவங்க காரு, அவங்க பங்களா உள்ள வந்து இருக்காங்க. வீடு ரொம்ப பெருசாக சூப்பராக இருக்கும். அழகா ஒரு நாள் இதோட ஹோம் டூர் வந்து எடுத்து போடுறேன். அம்மாச்சி கிச்சனில் தான் இருப்பாங்க, சமைச்சிட்டு இருப்பாங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பலாம். Say bye. Cute, me cute. Like it. Bye. See you. See you. Bye. Cutie. லேட்டா போறீங்கம்மா? ஒரு 2 மணி ஆச்சுல. ஆச்சு. சரி சரிம்மா. சரி சரிம்மா. பாய்மா. பாய் 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 பாய். இந்தா உள்ள இருக்கிறாரு அவரு. ஆமா சரிம்மா. ஹாய் சொல்லு. ஹாய். உங்களை எல்லாம் கிளப்பி ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள ஏண்டா போறோம்னு ஆயிடுது. இதனாலே மேக்சிமம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில நேரம் வேணாம் வெளில போகணும். அது ஒரு 1/2 மணி நேரம் வீட்டுல இருந்து அப்படியே ஜாலியா என்ஜாய் ரெஸ்டார்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். பிளாங்கிஸ் கொடுத்துரு. கிளம்பிட்டோம். கேப் புக் பண்ணி எடுக்கோம். அது வெளில நின்றுட்டு இருக்கு. பாய். நாங்க அங்க போயிட்டு மீட் பண்றோம். பாய் சொல்லு. பிளாங்கிஸ் கொடு. நிக்குதா எப்பா? சூப்பர் ஹீரோ. 2 ஹீரோ. பிடிச்சிக்கோங்க. சரி எதுக்குப்பா காடு பையிட்ட கொடுக்குறீங்க? சரி சரி கொடுத்துட்டு. சாவி கொடுத்துட்டீங்களா? கவன் எங்க போறோம்? எங்க போறோம்? ஊர் சுத்தையா? தமிழ் சங்கம். தமிழ் சங்கம் சொல்லு. தமிழண்டா சொல்லு. இப்படி சொல்லுவீங்க தமிழண்டா. அது சிரிப்பு வந்துச்சு. மாமா
ஆமா தருண் திரும்பிக்கிட்டாரு. தருண் இங்க பாரு. ஏ நிறைய தக்காளியா நிக்குது இன்னைக்கு. தக்காளியா விக்கிறாங்க நிறைய. ஜாஸ்தியா கம்மியாயிருச்சு போல இருக்கு. நிறைய வண்டியில போயிட்டே இருக்கு. ஏ தருண் 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 ரெண்டு பேரையும் சமாளிக்கும் பணி. வீட்டுல இருந்திருப்போம். நான் போய் அங்க நாங்க போய் பார்க்கணும்ல அங்க என்ன நடக்குதுன்னு. ஏக்கவன் நானும் அப்படிதான் இருந்திருக்கலாமோ. ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அலும்பெல்லாம் இங்கதான் நடக்கும். ஏறி போகுது பாருங்க எப்படி. நீங்க கட்டுப்படுத்தி உட்கார வச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடும். ஏய் தருண் அப்படி நல்ல மாதிரி நடிக்காத. அப்ப காசு பண்ணிட்டு வராது. காலை வச்சுட்டு சாத்திரியலா. இதுதான் டெல்லி தமிழ் சங்கம். திருவள்ளுவர் சிலை வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ஆர்ச் வச்சிருப்பாங்க. இதுதான் இங்கதான் நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. கலை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் போல இருக்குப்ப. இங்க ஒரு தமிழ் ஹோட்டல் இருக்கும். உள்ள பெரிய பில்டிங். போட்டி நடந்திருக்குது. இதுல சூப்பரா முடிஞ்சிருச்சான்னு கேளுங்கப்பா. அழகா இருக்குல்ல. சாமி போட்டிருக்காங்க பாரு. வாங்க அப்படியே பார்த்துட்டு வருவோம். நிறைய பேர் கோல போட்டிலாம் நடந்திருக்கு. நமக்கு தான் ஒன்றும் தெரியல. அது வர்றதும் இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வரோமா, அதனால வந்து தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பண்ணலாம். சூப்பராக பாருங்களேன், சாமி எல்லாமே வரைஞ்சிருக்கிறாங்க. ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் நான் அப்போ. ஏங்கவன் நீனு நானும் சின்ன பிள்ளையில, நீ சின்ன பிள்ளையில நான் தூக்கி நடந்து வரும்போது எடுத்தேன் ஒரு வீடியோ. உள்ளே போய் லிஃப்டெல்லாம் இருக்காப்பா. ஃபர்ஸ்ட் டைம் வரும்ல. இந்த சைடு பாருங்க, இந்த சைடுலாம் பெருசாக இருக்கும் போல தமிழ் சங்கம். அதானே உள்ளே இருக்காங்க போல ஆடிட்டோரியத்தில். எதுவும் நடக்கலாம். உள்ள வாங்க போலாம். செவன் இவ்வளோ சைலண்டா இருக்குது. எல்லாமே முடிச்சு வச்சோ. படகு போட்டிக்கு 6 மணிக்கு வர சொல்லிட்டா சாயங்காலம் 6 மணிக்கு வந்த கதை வரதான் என்னை கூப்பிட்டு வர்றீங்க நீங்க. சுறா படத்துல நடக்கும்ல அது மாதிரி. ஆமா பயமா இருக்கா லிப்ட்ல போறது? ஓபன் ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. தில்லி தமிழ் சங்கம்னா லேடிஸா இல்ல ஜென்ஸும் இருக்காங்க. நாங்க அவ்வளோ கூட்டம். போட்டிக்காக வெயிட்டிங். என்னோட ஃப்ரெண்ட், சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் இவங்க தான். நான் போகும்போது 2-3 போட்டி மட்டும் பேலன்ஸ் இருந்தது. சரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வைக்கும் பூரி தப்பாதுன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட ஃபோட்டோ வந்து வச்சுருங்க. கண்ணை கட்டி விட்டுட்டு பொட்டு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே லைட்டாக மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தது. வெளியில போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? போட்டி அவ்வளோதான். ஒரு போட்டி தான் இருந்துச்சு. நான் வரும்போது அந்த ஒரு போட்டி தான் இருந்தது. அதனால அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். மித்த எல்லாமே முடிஞ்சிருச்சு காலையிலே. இதுதான் டெல்லி தமிழ் சங்கம் ஆடிட்டோரியமாப்பா. கேக்குது. தியேட்டர் மாதிரி சூப்பரா. இங்கதான் படம் போடுறதா? அப்ப அச்சோ நீங்க இதுக்கு வந்தீங்கல்ல மதர்ஸ் டேக்கு. கவன் மாசமா இருக்கும் போது நினைக்கிறேன். தருண தூங்கியாச்சு. கவன்
கவன் கவன் அப்பா பொட்டு வைக்கிற போட்டி ஸ்னேகாவுக்கு இங்கனக்குள்ள வச்சுட்டேன் மாமா, இங்கனக்குள்ள கொண்டு பேசிட்டு எனக்குள்ள லைட்டா மூவ் ஆயிடுச்சு. சரி ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா பெருசா வச்சிடலாம். கவன அம்மா போய் வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. பொட்டு கண்ணு மங்கள் ஆயிடுச்சு. கண்ணை கட்டி விட்டுட்டு பொட்டு வைக்க சொன்னா இங்க ஜஸ்ட் இங்க வச்சாச்சு. சரி பரவாயில்ல, ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. நான் வேற எதுவுமே சாப்பிடாம வந்துட்டேன். எவ்வளோ க்ரௌடு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி பார்க்குறேன் தமிழ் சங்கம். நல்லா இவர் தூங்கிட்டு இருக்காரு. இவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்லாம் கூட போடுவாங்களாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில டைம் வந்து ஃப்ரீயாக வந்து படம் போடுவாங்க. ஸோ அதே ஒரு தடவை வந்து கேப்சர் பண்ணிடலாம். இவர் நல்லா தூங்கட்டும். பிள்ளைங்களை தூங்கும்போது கொஞ்சிறது ஒரு அழகு. எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்களா. அப்போ கொஞ்சம் போது ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 113 அங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஃபைனல் ரவுண்ட் ஆகுற வரையும். 113 88 எல்லாரும் ஒரு கூப்பன் மாத்திரம் வாங்கணும். டிக் பண்ணணும், நீங்க கிராஸ் பண்ணணும். ஏதோ குடுக்குறாங்க, வாங்கிதான் வைப்போமே. அதுதான் அதான் லக்கு தான் எல்லாமே. அதுதான் நமக்கு இல்லையே. 65 சொல்லல. 67 நமக்கு மட்டும் தான் அந்த நம்பர் வர மாட்டேங்குது. 86 நம்பர் 8 வந்து ரொம்ப அழகா நடக்குது. என்ன பண்றது, எல்லாத்துக்கும் பரிசு கிடைக்குது. ஆசைதான், பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு லக்கு தானே. பெஸ்ட் ஃபைவ் போகுது. லதா, மகேஸ்வரி, பிருந்தா, இந்த ரெண்டு பேருக்கு பெஸ்ட் ஃபைவ் சேர் ஆகுது. ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் எதை எடுப்பா தருண். கவன் தருண் மூணு காம்படிஷன்ல கலந்து அது எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, திறமை இருந்தாலும் அது எனக்கு லக்கு வந்து எப்பவுமே கிடையாது. அப்படிதான் அது மாதிரி. சரி பார்ட்டிசிபேட் பண்ணாலே அது ஒரு இதுதானே. போகையில ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. கிஃப்ட் வாங்கிட்டதான் நினைச்சுக்க வேண்டியதா. அவ்வளவுதான். ஒரு காம்படிஷன் இருந்தா ஒரு வெற்றி இருக்கும், ஒரு தோல்வி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, 3 பார்ட்டிசிபேட் பண்ணி ஊட ஆயிடுச்சு. ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹஸ்பண்ட்லாம் டியூட்டி பண்ணாங்க, அவங்களுக்கு எதுவும் இல்லையா? எனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது டீயும் போட்டா பச்சி குடுக்குறாங்கல்ல, வெயிட் பண்றீங்களா? சரி பாய். பாய் சொல்லு, பாய் சொல்லு. இப்படி சொல்லணும் தரக்காடு, அது ஒரு ஸ்டைல். இவர் சொல்றாரு, இவர் ஏதோ சொல்றாரு. ஓகே பாய். திருவள்ளுவர் அங்க திரும்பிக்கிட்டு இருக்காரு. திருவள்ளுவர் திரும்பிக்கிட்டு இருக்காரு. திருவள்ளுவர் சிலையை வச்சிருக்காங்க பாருங்க டெல்லியில தமிழ் சங்கத்துல.
ரொம்ப அழகா இருக்குல்ல. இதுதான் எங்களோட பர்மிஷன். அப்பா ஆட்டோக்காக வெயிட் பண்றோம். கேப் பண்ணிப்பீங்களா? சரி சரி. ஏகவன் பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஓகே ஓகே. நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா? ஜஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். சூப்பரா இருந்தது. ஃபைனலாக 6 மணிக்குள்ள எல்லா கேமுமே வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா பரிசளிப்பு விழா மாதிரி வச்சிருந்தாங்க. நம்ம தான் 3 இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துலேயும் தோத்தாச்சு. நமக்கு வந்து லக்கே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டைம் வந்து கிடையாது, பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்க முடியல. ஸோ வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு, அதுக்கப்புறம் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய தமிழ் மக்களை பார்த்தது. அதுக்கப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பார்த்தேன். அவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.